Welcome to my channel Apex Life Tamil. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் அபெக்ஸ் லைஃப் தமிழ். நான் உங்கள் பாலாஜி, உங்களோட சில நிமிடங்கள். இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெவலப் யுவர் ஓன் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தமிழில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா, உங்களுடைய சொந்த பாணியை வளர்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லலாம். அதுதாங்க தலைப்பு. இப்போது சொந்த பாணி அப்படின்றத ஓன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஓன் ஸ்டைல் ஒன்று இருக்குங்க. இப்போ வந்து ஒருத்தர் எழுதுறதுலேயும் சரி, ஒரு படிக்கிறதுலேயும் சரி, பேசுறது, சிரிக்கிறது, ஏன் அழுகிறது, இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்தை நம்ம வந்து ஏன் ஏற்படுது அப்படின்றத நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நான் பேசுகிறது ஒரு விதமாக பேசுவேன். என் பக்கத்துலேயே இதே விஷயத்தை இன்னொருத்தர் பேசுனா அவர் ஒரு விதமாக பேசுவார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஓன் ஸ்டைல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போது நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்லாம் சில கிளாஸ்லாம் போனால் நீங்கள் இப்படி தான் பேசணும், இந்த மாதிரி ஸ்டைலாக நின்றுட்டு தான் பேசணும் அப்படின்லாம் வந்து கிளாஸ் எடுப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து எடுத்துக்க வேண்டான்னு நம்ம சொல்ல முடியாது, எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்மளுடைய ஓன் ஸ்டைல் என்ன இருக்குதோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்லேயும் வந்து நம்ம வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு டெவலப் பண்ணிக்கணும். நம்மளுடைய ஓன் ஸ்டைலை வந்து அப்படியே டம்ப் பண்ணுற மாதிரி, அதாவது வந்து அதை வந்து அடக்கிற மாதிரி, அதை வந்து சுத்தமாக வந்து டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி, அதாவது ஓன் ஸ்டைலை வந்து அழிக்கிற மாதிரி நீங்கள் எந்த ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதனால் உங்களுக்கு வந்து அதிக பலன் கிடைக்காது. அது வந்து உங்களுக்கு வந்து ஏற்றதாக இருக்காது, உண்மையிலேயே ஏற்றதாக இருக்காது. அதனால் நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டைலை வந்து நீங்கள் எப்போவுமே வந்து மறந்துட வேண்டாம், அதை வந்து மறுக்கவும் வேண்டாம். அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்கள். அதில் ஏதாவது சிறு சிறு மாற்றங்கள் வேணும்னா நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதாவது அதை எப்படி சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம சின்ன வயசுலேருந்தே பார்த்தோம்னா நம்ம எழுத ஆரம்பிக்கிறதுலேருந்து பேச ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு ஸ்டைலில் பேசுவாங்க இல்லைங்களா, எழுதுவாங்க. ஒரு குழந்தைக்கு எழுத்துக்கள் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக வரும். ஒவ்வொரு குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா எழுத்துக்கள் வந்து கொஞ்சம் கிறுக்கல் மாதிரி தெரியும். அதுதான் அவங்களுடைய ஸ்டைல் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கிறுக்கலாக இருக்கிற எழுத்துக்களை வந்து நம்ம முயற்சி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணலாம். ஆனால் ரொம்ப அழகாக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்கள முயற்சி பண்ணிங்கன்னா அவங்களால எழுத முடியாது. அதனால் உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் புரிகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். அதே மாதிரி எழுதுறது, படிக்கிறது, ஆடுறது, பாடுறது, ஏன் சைக்கிள் ஓட்டுறது, எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குங்க ஒவ்வொருத்தருக்கும். இதை வந்து ஸ்டைல்னு சொல்கிறத விட ஒவ்வொரு மனிதருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்முலான்னு சொல்லலாம். இதை வந்து ஒரு சூத்திரம் அப்படின்னு சொல்லலாம், ஃபார்முலான்னு கூட எடுத்துக்கலாம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு ஃபார்முலா இருக்குங்க. அந்த ஃபார்முலாவை வந்து அவங்களே நினச்சா கூட மாற்ற முடியாது அப்படின்னு சொல்ல முடியும். எப்பவுமே ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒவ்வொருத்தருடைய ஸ்டைலை அவங்க வந்து அப்படியே டெவலப் பண்ணிட்டு வருவாங்க. அதை இடையில மாற்றணும்னு நினச்சா கூட மாற்ற முடியாது. அதில் வந்து சின்ன சின்ன பழக்கங்கள் வந்து மற்றவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கும். அந்த மாதிரி இடைஞ்சலாக இருக்கிற பழக்கங்களை வேணால் நீங்கள் வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்கிற நல்ல பழக்கங்களை எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் பேசுகிற ஸ்டைலையோ அல்லது வந்து நீங்கள் வந்து நடந்துக்கிற ஸ்டைலையோ மாற்றணும்னு முயற்சி பண்ண வேண்டாம். அது வந்து தொழில் ரீதியாக வரும்போது நீங்கள் ஏதாவது டெவலப் பண்ணணும்னு நினச்சா மட்டும் டெவலப் பண்ணுங்கள். ஆனால் இயற்கையாகவே உங்களுடைய ஸ்டைலை வந்து ஒவ்வொருத்தர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஸ்டைல் வந்து ஒரு கிராமத்து ஸ்டைலில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள்லாம் கூட இப்போ இந்த சிட்டிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா, நாங்கள் கிராமத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் உங்களுடைய பேச்சு வந்து இந்த கிராமத்து ஸ்டைல்லையே இருக்குது அப்படின்னு நிறைய டைம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்களுக்கு வந்து எனக்கு இன்னும் அந்த கிராமத்து ஸ்டைலில் உள்ள பேச்சு வந்து எனக்கு இன்னும் மாறலை அப்படின்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம ஒரு சிட்டிலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுகள் வந்து பழகி இருக்கலாம், கொஞ்சம் புதிய ஸ்டைல்லையும் நம்ம பேச பழகி இருக்கலாம். ஆனால் அடிப்படையாக இருக்கிற என்னுடைய ஓன் ஸ்டைல் அப்படின்ற ஒரு இது, அதாவது சொந்த பாணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது எனக்கு வந்து மாறவே இல்லை. அதை மாற்றுறதுக்கு நான் எந்த முயற்சியும் நான் பண்ணவே இல்லை. ஏன்னா அது வந்து அவங்கவுங்களுடைய ஸ்டைல். அதை வந்து மாற்றணும்னு முயற்சி பண்ணோம்னா சில நேரங்களில் குழப்பமாயிடும். நம்மளுடைய பேச்சு வழக்குலையும் குழப்பமாக வரும். மற்றவங்களுக்கு நம்ம கன்வே பண்ணணும்னு நினைப்போம் புதிய ஸ்டைலில். ஆனால் உங்களுடைய ஓன் ஸ்டைலை வந்து நீங்கள் மறக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது வந்து உங்களுடைய மைண்ட் செட்டுக்கே சில கோளாறுகளை கொடுக்கும். அதாவது உங்களுக்கு வந்து சில மன நிறைவு இல்லாமல் ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவுமே சொல்கிறேன், உங்களுடைய சொந்த பாணியை, அதாவது ஓன் ஸ்டைலை வந்து நீங்கள் எப்போவுமே விட்டுறாதீங்க. அதை வந்து டெவலப் பண்ணிக்கங்க. அதை வந்து நல்வழிக்கு டெவலப் பண்ணிக்கங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் வரும். அந்த ஸ்டைலில் வந்து அந்த வேலையை செஞ்சால் தான் அவங்களால செய்ய முடியும். இப்போது இதுவே வந்து ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு வாகனத்தை வேகமாக ஓட்டுவாங்க.
அதெல்லாம் வந்து மாற்றிக்கக்கூடிய விஷயம், மாற்ற வேண்டிய விஷயம். வாகனத்தை ஓட்டுறதுல வந்து ஒரு 2 வீலர் ஓட்டுறதை பயங்கர ஸ்டைலாக ஓட்டுறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது போய் கீழே விழுந்துருவாங்க. அது வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த கருவிகளை கையாளுறதுல உங்களுடைய ஸ்டைல் அப்படின்றத நீங்கள் வந்து எப்போவுமே செய்யணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து பொறுப்பாக கருத்தாக ஒரு கவனத்தோடு நீங்கள் செய்ய வேண்டியது இருக்கும். அது மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்டைல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுடைய பேசுகிறது, எழுதுறது, உங்களுடைய நடை உடை பாவனைகள் இதிலெல்லாம் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு பாசிட்டிவை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தால் அதுவே போதுமானது. அதாவது நேர்மறை தன்மையை வெளிப்படுத்துகிற மாதிரி இருந்தால் போதும். நீங்கள் வந்து உங்களுடைய பாடி லாங்குவேஜிலிருந்து உடல் மொழின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நேர்மறை தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கணும். நீங்கள் மற்றவங்களை பார்த்து பேசும்போது பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய கண்களை பார்த்து நீங்கள் பேச பழகணும். இப்போ பேசும்போது நீங்கள் வந்து கண்களை பார்க்காம நீங்கள் எங்கேயோ மேலே பார்த்துக்கிட்டு பேசுகிறது, கீழே பார்த்துக்கிட்டு பேசுகிறது, இந்த மாதிரி வேறு இடங்களில் நீங்கள் பார்த்துக்கிட்டு பேசுனா உங்களுடைய நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு சரியாக போய் சேராது. அல்லது நீங்கள் சொல்கிறது வந்து உண்மையாக அல்லது வந்து தவறான தகவலா அப்படின்றதுல வந்து அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். எப்பவுமே முகத்தை பார்த்து பேசுகிறது, கண்களை பார்த்து பேசுகிறது தான் வந்து ஒரு நல்ல பழக்கம். அதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். அது வந்து சில பேருக்கு இருக்காது, கொஞ்சம் தயக்கமாக கூட இருக்கும். முகத்தை பார்த்து பேசுகிறது, கண்களை பார்த்து பேசுகிறது சில பேருக்கு தயக்கம் இருக்கும். முகத்தை நேருக்கு நேராக பார்த்து பேச மாட்டாங்க, அதனால கீழே குனிஞ்சிக்கிட்டு பேசுவாங்க, இல்லைன்னா வேற எங்கேயோ பார்த்துக்கிட்டு பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு தயக்கம் கூட இருக்கலாம். தயக்கத்தை நீங்கள் தவிர்த்துக்கிட்டு நேரடியாக முகத்தை பார்த்து பேசி பழகலாம். அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ். அந்த மாதிரி ஸ்டைலை நீங்கள் புதுப்பிச்சுக்கணும், வளர்த்துக்கணுன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்றத்துக்கு இந்த ஓன் ஸ்டைல் அப்படிங்கிறது ரொம்ப துணையாக இருக்கும். அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் இதை சொல்லியிருக்கோங்க. இந்த சொந்த பாணி அப்படின்றதில், அதாவது இந்த உங்களுடைய ஓன் ஸ்டைல் அப்படின்றதில் வந்து நீங்கள் எதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால், மற்றவங்களோட பார்த்து நீங்கள் அதை வந்து உங்களுக்கான ஸ்டைல் அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி மற்றவங்களுடைய பிரதிபலிப்பாக நீங்கள் இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் நீங்கள் மற்றவங்களுடைய ஸ்டைலை வந்து நீங்கள் பிரதிபலிக்கிறவராக இருந்தால் அது வந்து ஒரு நடிப்புக்கு சமம் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு தொழில் ரீதியாக உங்களுக்கு வேணும், நீங்கள் வந்து ஒருத்தரை மாதிரி நீங்கள் நடித்து காமிக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்களுடைய ஒரிஜினல் நடை உடை பாவனைகளை வந்து நீங்கள் மற்றவங்களை மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்து வச்சுக்க முயற்சி பண்ணாதீங்க. மற்றவங்களை பார்த்து இந்த விஷயத்தில் வந்து எப்பவுமே காப்பி பண்ணக்கூடாது. இது வந்து முக்கியமான விஷயம். ரெண்டாவது, மற்றவங்க சொல்கிறத வந்து நீங்கள் மற்றவங்க கொடுக்குற ப்ரெஷருக்காக நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டைலை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. அவங்களுடைய ஸ்டைலை வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடக்கூடாது. மற்றவங்க கொடுக்குற ப்ரெஷர்னால ஏற்படுத்துகிற அந்த ஸ்டைல் மாற்றம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு பொருந்தாத ஒரு வேலையை நீங்கள் செய்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணத்தை உருவாக்கும். அதனால் மற்றவங்களுடைய ப்ரெஷரை வச்சுக்கிட்டு மற்றவங்க ஏற்படுத்துகிற ப்ரெஷர்னால உங்களுடைய ஸ்டைலை நீங்கள் என்றைக்குமே வந்து மாற்றிக்காதீங்க. இது வந்து சொந்த பாணியை நீங்கள் வந்து எதுலேயுமே கடைப்பிடிச்சு பாருங்களேன். உங்களுடைய வேலைகளில் உங்களுக்கு மன திருப்தி இருக்கும். உங்களுடைய வேலைகள் வந்து சரியான பாதையில் போகிறத உங்களால் உறுதிப்படுத்திக்க முடியும். இதை வந்து நீங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல விதமாக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தலாம். இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.